வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, கடந்த காலங்கள்ல வாட்ஸ்அப்பை பத்தி நெறைய புது புது விஷயங்கள நான் உங்களுக்கு என்னுடைய சேனல் மூலியமா தெரியப்படுத்தியிருக்கேன். நெறைய பார்த்திருப்பீங்க, நெறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. எனிவே இந்த வீடியோல அதே போல வாட்ஸ்அப்ல 3 இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ நான் உங்களுக்கு தெரியப்படுத்தப் போறேன். ஸோ இது எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்தும்போது, அது எல்லாமே விரைவில் வரப்போகுது. ஸோ அத முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல நிறைய காண்டாக்ட் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்ச காண்டாக்ட் எல்லாமே எல்லாம் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நபர்களா இருப்பாங்க. அதுங்க போய் தான் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சிருக்கீங்க. அதே போல உங்க வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ல இதுவரைக்கும் இல்லாத நபர்கள் உங்களை காண்டாக்ட் பண்றாங்க. எப்படி காண்டாக்ட் பண்றாங்க? பல வழிகளில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு மெத்தட் தான் மெசேஜ் அடிக்கடி வந்து உங்களுக்கு பண்றாங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் வரைக்கும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா அதே இது அந்த லிமிட் தாண்டிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு கடுப்பா இருக்குங்களா? எரிச்சலா இருக்குங்களா? உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நம்பர வந்து நீங்க பிளாக் பண்ணுவீங்க. அப்படித்தானே? ஆனா நீங்க அந்த மாரி மேனுவலாலாம் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு ஒரு செட்டிங் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. இந்த செட்டிங் எங்க வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கும். இதுல பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்ட்னு இருக்கும். அதுக்குள்ள போகும். ஆல்ரெடி உங்களுடைய பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேவை உள்ளவங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதை ஆன் பண்றதுனால ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத அந்த மெசேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ 3ஆவதா ஒன்னு வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி பிளாக் மெசேஜஸ் ஃப்ரம் அன்னோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இதை நீங்க ஆன் பண்றது மூலியமா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். பிளஸ் உங்க டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? அப்போ இது எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மெசேஜஸ்க்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்க அந்த செட்டப் என்ன பண்ணும்? அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடும். இது எங்க வரப்போகுதுன்னா டாப்ல வரப்போகுது. காத்துருங்க. வாட்ஸ்அப்ல நான் சொல்ல போற இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல. எனிவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை பத்தி மறுபடியும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்க போடுவீங்கல்ல, அப்படி ஸ்டேட்டஸ் போடும்போது நம்ம போடக்கூடிய ஸ்டேட்டஸ் யாருக்கு விசிபிள் ஆகணும், ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெத்தட்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும். கூடுதலா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஆட் பண்ண போறாங்க. உங்களுக்கு பிடிச்சமான நபர்களை வந்து நீங்க பிரைவேட்டா என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நீங்க போடக்கூடிய ஸ்டேட்டஸ் அவருக்கும் டிஸ்ப்ளே ஆகும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஸ்டேட்டஸ ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, என்ஜாய் பண்ணுவாரு. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்டேட்டஸை ஷேர். ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல வரப்போகுது. அது எங்க வரப்போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைட்டா காட்டுறேன். தெரிஞ்சுக்கோ. அடுத்ததா வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, நீங்க அப்டேட்ஸ்குள்ள போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா? அதை நீங்க தட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டோவோ வீடியோவோ நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கேப்ஷன் பார் இருக்குல்ல, ஆட் அ கேப்ஷன் பார், இது என்ன ஆகும்னா இவ்வளவு பெருசா இருக்குல்ல, இது சுருங்கிரும். இந்த சென்ட் பட்டன் வந்து இந்த கேப்ஷன் பாருக்கு நேர எதிரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த @ அதாவது மென்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். அப்ப நீங்க இந்த ஸ்டேட்டஸை போடும்போது யாருக்கு நீங்க வந்து பிரைவேட்டா நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காண்டாக்டை அந்த மென்ஷன்ல நீங்க செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய அக்கௌண்ட்டுக்கும் போய் சேர்ந்துரும். அவரு பார்த்துட்டு அவரு தேவைப்பட்ட அதை வந்து அவருடைய ஃபாலோவர்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தீம்லாம் இருக்கு பாத்தீங்களா? சேட்டோட தீம் இருக்கு பாத்தீங்களா? அதுல அதிகமா கவனம் செலுத்துறதே இல்ல இந்த அதை அப்படியே வச்சிருக்காங்க. பட் டெலகிராம் பாத்தீங்கன்னா பல மடங்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க வாட்ஸ்அப். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சேட்டோட தீம் இருக்குல்ல, அதை அதிகப்படுத்த போறாங்க. அநேகமா 10க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இந்த இடத்துல வரப்போதுன்னு காட்டுறேன். அதோட இமேஜையும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அடுத்ததா வாட்ஸ்அப்ல வந்து இந்த சேட் தீமுங்க. ஒவ்வொரு சேட்டுக்கும் தீம் டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்ல. பட் இங்க கிடைக்காது. டெலகிராம்ல வேணா விதவிதமா நீங்க அப்ளை பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் இங்க வந்து ஒரு 4 சேட் தீம் தான் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள டைரக்டா போயிடுங்க. இப்போ சேட்ஸ் இருக்கா அதுக்குள்ள போயிடுவோம். இப்போ தீம் இருக்கா அதுக்கு கீழே பாருங்க வால் பேப்பர். இதுல சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலே ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஆனா இந்த இடத்துல நிறைய வரப்போகுது. அதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே இருந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வரல. மேபி பார்ப்போம். இந்த வாட்டியாவது வருதான் பார்ப்போம். ஓகே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நிறைய பட்டன் இருக்கு. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணி. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக்.